அனைவருக்கும் வணக்கம். சில மருத்துவ குறிப்புகள் சொல்கிறவங்களுக்கு, காது கேட்காத சில பேர், காது கேட்காதவங்க லவங்கப்பட்டை. லவங்கப்பட்டையினுடைய எண்ணெய் 2 சொட்டு காதுகளில் விட்டுன்னு வந்தீங்கன்னா, காது கேட்கும் திறன் வரும். அதேபோல் தூதுவளை, தூதுவளையுடைய பூ தேங்காய் எண்ணெயில வந்து பொடிச்சு, அதனுடைய எண்ணெயை எடுத்து காதுகளில் 2 சொட்டு விட்டுன்னு வந்தீங்கன்னாலும் காது கேட்கும். அதேபோல் காளான் அடிக்கடி உணவில் சாப்பிட்டு வந்தீங்கன்னாலும் காது கேட்காதவங்க காது கேட்கும் திறன் உண்டாகும். அதேபோல் அரிசி கழுவிய தண்ணீர் நிறைய யூஸ் ஆகுது. அரிசி கழுவிய தண்ணீர் முகத்தை போட்டு கழுவிங்கன்னா சரும நோய்கள் சரியாகும், முகம் பளபளப்பாகும், பருக்கள் இருந்தாலும் மறைஞ்சிடும். அதே அரிசி கழுவிய தண்ணியை தலைக்கு அலசி இது பண்ணிங்கன்னா முடி நன்றாக வளரும், முடி நின்றுவிடும். அதே அரிசி கழுவிய தண்ணியை பெண்கள் வந்து டேட்டாக வராங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டைமில் வலி இல்லாததுக்கு அதோட சுற்றிக்கு மஞ்சள் சேர்த்து சூடு பண்ணி கொஞ்சம் குடித்தாங்கன்னா, அதுப்பாக குடித்தாங்கன்னா அந்த வலி இல்லாமல் போயிடும். டேட்டான டைமில் வலி இருக்குது, வலி இல்லாமல் போயிடும். அதே போல் முட்டை அவிக்கிறோம், முட்டை அவிச்ச தண்ணியை செடிங்களுக்கு ஊற்றிங்கன்னா செடி நன்றாக வளரும். அதே போல் சில பெண்களுக்கு வந்து ரத்தப்போக்கு அதிகமாகிடுது. ரத்தப்போக்கு வந்து இப்போ ஒரு 3 நாள் நின்றுடணும், டேட் ஆனால் ஆகாது, 10 நாள் வரைக்கும் ஆகும். அவங்களும் என்ன பண்ணணும், திராட்சை பழத்தை தேனுடன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரம் குணமாகிடும். அதே போல் பேரிச்சம் பழத்தை தேனுடன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கனாலும் சீக்கிரம் ரத்தப்போக்கு நின்றுடும். அதே போல் வாழைப்பழத்தை எடுத்து நெய்யில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்தப்போக்கு நின்றுடும். அதே போல் லவங்க பட்டையை கஷாயம் செய்து குடிச்சுன்னு வந்தீங்கன்னா ரத்தப்போக்கு நின்றுடும். அதே போல் ஆடாதோட இலைகளுடைய சாறு எடுத்து தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்தப்போக்கு நின்றுடும். அதே போல் நெல்லிக்காய் ஜூஸ் காலை மாலை 2 வேளை ஒரு ஸ்பூன் குடிச்சுன்னு வந்தீங்கன்னா ரத்தப்போக்கு நின்றுவிடும். அதே போல் அரிசி கழுவிய தண்ணீர் எடுத்துங்க, நிறைய யூஸ் ஆகுது அரிசி கழுவிய தண்ணி, அதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அரிசி கழுவிய தண்ணீருடன் ஒரு ஸ்பூன் வந்து தனியா இது எடுத்துங்க, ஒரு ஸ்பூனு தனியா பொடி எடுத்துங்க, கசகசா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துங்க, வெல்லம் சர்க்கரை ஏதோ எடுத்துங்க, 3யும் கலந்து குடிச்சுன்னு வந்தீங்கன்னா ரத்தப்போக்கு நின்றுடும். அதே போல் நம்ம பசலைக்கீரை கொதிக்க வச்சு கஷாயம் மாரி குடிச்சுன்னு வந்தீங்கன்னாலும் நம்ம உதிரப்போக்கு நின்றுவிடும், ரத்தப்போக்கு நின்றுடும். அதே போல் தாழம்பூ வேரில் நல்லா சுத்தம் செய்து மிக்ஸியில் அடித்து போட்டு கஷாயம் மாரி குடிச்சுன்னு வந்தீங்கன்னாலும் ரத்தப்போக்கு நின்றுவிடும். அதே போல் ஒரு டம்ளர் சுடப்பாலில் நெருஞ்சிப்புல் பவுட்ரு 1 ஸ்பூன் போட்டு குடிச்சுன்னு வந்தீங்கன்னாலும் ரத்தப்போக்கு சீக்கிரம் நின்றுவிடும். அதே போல் காக்கா வலிப்பு வருதுன்னு வாங்க பிக்ஸ் மாதிரி, அதெல்லாம் வந்து அகத்திப்பு மிளகு சம அளவு எடுத்து அது பசுமூத்திரத்தில் கலந்து குடிச்சுன்னு வந்தாங்கன்னா காக்கா வலிப்பு குணமாகும். அதே போல் தினமும் வந்து நெய்யில் ஒரு 4 பூண்டு வதக்கி சாப்பிட்டு வரணும், காக்கா வலிப்பு குணமாகும். விஷ்ணுகிராந்தி சாறு அருந்தி வந்தாலும் காக்கா வலிப்பு குணமாகும். வெள்ளை பூசணிக்காய் சாறில் வந்து 1 ஸ்பூன் அதிமதுரை பொடி போட்டு சாப்பிட்டு வந்தீங்கனாலும் காக்கா வலிப்பு குணமாகும். அதே போல் துளசி இலை சாறு 48 நாட்கள் குடிச்சுன்னு வந்தீங்கனாலும் காக்கா வலிப்பு குணமாகும். நன்றி, வணக்கம்.